ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளை, நான் சொன்ன இந்த தேதியில் உன் வீட்டில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. அதன் மூலமாக நீ எனக்கு நன்றி சொல்லும்படி எல்லா விஷயங்களும் நடக்கும் என் செல்லமே. இப்போ நீ நினச்சி பயந்துக்கிட்டு இருக்க விஷயம் நிச்சயமாக தப்பாக போகாது. என்ன மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் என் தங்கமே. நீயாகவே தேவையில்லாமல் கற்பனை செஞ்சு கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. உன் வேண்டுதல்களும் நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளும் ஒருபோதும் வீண் போகாது. இப்போது நீ கலங்கி நிற்கிற விஷயத்தையும் கவலைப்படுற விஷயத்தையும் சரி செய்வதற்காக இந்த வராகி அம்மா ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். என் பிள்ளையான நீ செய்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து நான் நிச்சயமாக பெருமைப்படுறேன். உன் வாழ்க்கையும் நீ விரும்பிய பாதையில் நான் கொண்டு போகணும்னு முடிவெடுத்துட்டேன். தேவையில்லாமல் கவலைப்படாத. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. இப்போது தானே உனக்கான நல்ல காலம் வந்திருக்கு. இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம்னு நினச்சிக்காத. காலம் கண்டிப்பாக மாறும். உன்னுடைய சூழ்நிலைகளும் நிச்சயமாக மாறும். வருங்காலங்கிறது உனக்கு வளமானதாக அமைய போகுது. இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சு செயல்படும்போது உனக்கான நல்ல வழியை நான் உருவாக்குவேன் என் செல்லமே. இத்தனை நாளாக எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சு வருத்தப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கனே, இப்போது எல்லாரிடமும் மனம் திறந்து பேசும்போது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வர்றதை உணர முடியும். தேவையில்லாமல் கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டு பயந்துக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருக்காத. இதுவரைக்கும் என்னென்னத்தையோ யோசித்து கற்பனை செஞ்சதெல்லாம் போதும். நீ பலவிதமாக யோசித்ததாலும் சிந்தனை செஞ்சதாலும் கற்பனை செய்ததாலும் ஏதாவது உன் வாழ்க்கையில் மாறியிருக்கான்னு யோசி. இனிமேலாவது எதை பற்றி யோசித்து கவலைப்படுறத நிறுத்திடு. உன் மனசில் நீ நினச்ச விஷயங்களுக்கெல்லாம் முடிவு தரும் விதமாக இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். எந்த விஷயத்திலும் கவலைப்படாமல் நீ தைரியமாக இருந்தீனா நிச்சயமாக உனக்கான வெற்றியை நான் தருவேன். உன் கூட இருக்கக்கூடிய இந்த வராகி அம்மா நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை தரும் விதத்தில் நல்லதையே செய்து தருவேன். இந்த வராகி அம்மாவை நீ நம்பும்போது எல்லாமே நல்லதாக நடக்கும். நீ கற்பனை கூட செய்ய முடியாத வகையில், நீ நினச்சி கூட பார்க்காத வகையில் நான் உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை மேம்படுத்த போகிறேன். என்னையே சரணம்னு என்னையே தஞ்சமடைந்த உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உனக்காக அள்ளித்தரப்போகிறேன். நீ கேட்டது எல்லாவற்றையும் நான் உனக்கு அள்ளித்தருவேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போதைக்கு நீ கேட்டும் சில விஷயங்களை நான் கொடுக்குறேன்னா இதை கொஞ்சம் காலதாமதப்படுத்துகிறனே தவிர நிச்சயமாக நீ கேட்டது உனக்கு கிடைக்காம இருந்துடாது. இந்த வராகி அம்மாவை நீ முழுவதுமாக நம்பும்போது நீ போகிற இடங்களில் எல்லாம், நீ செய்கிற விஷயங்களில் எல்லாம் என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். நீயும் கவனமாக இருந்து எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யும்போது உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் வரவிட மாட்டேன். கர்ம வினையும் உன்னுடைய கஷ்டங்களும் உன்னை பாடாய்படுத்தினாலும் நீ தைரியமாக இருக்கும்போது நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய முயற்சிக்கான பலனும் உன் நம்பிக்கைக்கான பலனும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. நான் பட்ட கஷ்டத்தை யாருமே படக்கூடாது நீ சொல்கிற அளவுக்கு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ படாத பாடுபட்டதும் அடாத கஷ்டங்களை பெற்றதும் எனக்கு தெரியும். அதனால தான் இதுவரைக்கும் யாருக்குமே கிடைக்காத இன்பத்தை இப்போது என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். அவ்வப்போது வாழ்க்கையில் நீ கடந்து வந்த வாழ்க்கையையும் விஷயங்களையும் யோசிச்சு பாரு. இது நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டங்களின் மூலமாக உனக்கு கிடைச்ச வழியும் நீ பட்ட அவமானங்களும் இப்போதுதான் எல்லாத்தையும் தாண்டி ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறோன்ற சிந்தனையும் இனிமே உன் வாழ்க்கையில் நீ ஏமாற்றப்படாமல் உன்னை கஷ்டப்பட விடாமல் தடுக்கும். உன் வலிகளையும் வேதனைகளையும் மறக்க வச்சு
உனக்கு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நான் நடத்தி தர்றேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. உட்காந்து உட்காந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா உன் மனசில் அமைதி இல்லாமல் போயிடும். யாராவது ஏதாவது செய்வாங்கன்னு அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்தினா உன் மனசில் சந்தோஷம் இல்லாமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காமல் யாரையும் முழுவதுமாக நம்பி எதிர்பார்த்து காத்திருக்காம அழகா பேசுனீனா அளவாக பேசுனீனா நீ அமைதியாக நிம்மதியாக வாழ முடியும். ரொம்ப பேசுனீனா உனக்கு மரியாதையும் குறைஞ்சு போயிடும். ரொம்ப நம்புனீனா எல்லாத்தையும் இழந்து ஏமாற்றப்படுவாய். அதனால தான் எல்லாமே அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டுடுன்னு சொல்கிறேன் என் செல்லமே. நீ வாழ்க்கையை அதன் போக்கில் அப்படியே ஏற்றுக்கொள்ளும்போது இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாக இருந்து அதிசயங்களை நிகழ்த்துவேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தித்தர நான் தயாராக இருக்கேன். நான் எப்போதும் என்னை சரணடைந்த யார் மனசும் கஷ்டப்படும்படி விட்டு வைக்க மாட்டேன். முதல்ல நீ எப்போது என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்க ஆரம்பிச்சியோ அப்பொழுதிலிருந்தே உன் மனக்காயங்களை எல்லாம் மாற்றி உனக்கு மருந்து போட்டு உனக்கு ஆறுதலாக இருந்து பல நல்ல விஷயங்களை நடத்தணும் நான் முடிவெடுத்துட்டேன். இப்போது உன் மனசில் இருக்க தாக்கங்களும் பிரச்சனைகளும் துக்கங்களும் எல்லாமே தீர்ந்து போய் இனி நீ எப்போதும் நிம்மதியாக வாழும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீயாக எதையாவது யோசிச்சு சோர்ந்து போகாதே என் செல்லமே. நீ நேர்மறை எண்ணங்களோட உன் வாழ்க்கையை அழகாக வாழணும்னு முடிவெடுத்துட்டு நல்லபடியாக வாழும்போது மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக மாறுவாய். அது மட்டும் இல்லாமல் நீ நேர்மறை எண்ணங்களோட வாழ ஆரம்பிக்கும் போது உன் வாழ்க்கையிலையும் எல்லாமே சரியானதாக மாறிடும். உனக்கான முழுமையான மாற்றத்தையும் இந்த வராகி அம்மா நான் கொடுப்பேன். நீ தன்னம்பிக்கையோட தைரியத்தோட எல்லா வேலைகளையும் செய்யும் போது என் துணையானது எப்போதுமே உன் வாழ்க்கையில் இருக்கும். இப்போது உன் மனசில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் யாரையும் நம்பி சொல்ல முடியாத அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமும் கவலையும் குழப்பமும் கூட இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் கூடிய சீக்கிரமே உன் மனசில் இருக்க உண்மைகளையும் ரகசியங்களையுமே கூட நீ மற்றவங்க கிட்ட சொல்கிற அளவுக்கு ஒருத்தருக்கொருத்தர் கலந்து பேசிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக நம்பிக்கையான மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வருவாங்க. உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்க இந்த வராகி அம்மா உனக்கு உதவியாக இருப்பேன். இதுவரைக்கும் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்த மனிதர்களை மட்டுமே சந்திச்சனே, இனிமே உனக்கு நல்லதை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை சந்திப்பாய். உன்னை சுற்றி நல்ல மனிதர்களும் நேர்மறை எண்ணங்களும் அதிகரிக்க போகுது. அதன் மூலமாக உன் வாழ்க்கையிலையும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. இனிமே எல்லாமே உனக்கு நன்மையாகவும் நல்லதாகவும் நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் முழு பக்தியோடு என்னை வணங்குனினா அதற்குரிய பலனாக உன் கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும். நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். பதவியாலையும் பணத்தாலையும் மொழியாலையும் ஜாதகத்தாலையும் ஜாதியாலையும்னு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு விஷயத்து மேலே அதிக ஆர்வத்தோட அதையே முழுசாக நம்பிக்கிட்டு வாழ்கிறவங்களா இருக்காங்க. நீ எப்போதும் இந்த மாதிரி விஷயங்களால் உன்னை யாருன்னு அடையாளம் காட்ட நினைக்காதே. நீ யாருங்கிறது உன்னுடைய நல்ல குணத்தாலும் நல்ல பண்பாலும் தான் இருக்கணுமே தவிர உன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களால் இருக்கக்கூடாது. உன் மூலமாக நீ யார் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டணும். அதுக்கு அறிவுள்ள புத்திசாலி பிள்ளையாக உன் திறமையை பயன்படுத்தி நீ ஜெயிக்கணும். இந்த வராகி அம்மா எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். என்னை சரணாகதி அடைந்த உன்னை நிச்சயமாக நானே பாதுகாக்கிறேன். உன் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு சில மனிதர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது நீ உடனே நெருக்கடியில் சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே என்ன செய்ய போகிறோன்னு தவிக்காத திணறாத. சில கஷ்டமான விஷயங்கள் நடக்கும்போது சூழ்நிலைகள் மிக கடினமாக இருக்கும்போது அந்த நேரத்தில் தான் இன்னும் நீ அமைதியாக இருக்கணும். இந்த வராகி அம்மா உனக்கு பக்கபலமாக உன் கூட தான் இருக்கிறேங்கிறதையும்
நீ மறந்திட வேண்டாம் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ பட்ட துயரமெல்லாம் உன்னை விட்டு விலகும்படியும் நீ நினைச்சது போல உன் வாழ்க்கை மாறும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போறேன். உன் கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு போறதுக்கான நேரம் வந்துருச்சு. என்னை மட்டுமே நம்பி வணங்கி வாழ்ந்து வருகிற உனக்கு எப்போது என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கைக்கு எது அவசியமோ அதை நிச்சயமாய் நான் செய்து கொடுப்பேன். நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை எனக்கு செஞ்சதா நினச்சிக்கிட்டு செஞ்சீனா உனக்கு தேவையானதையெல்லாம் நான் தருவேன். உன் சாதனைக்கு நான் எப்போதும் உதவிகரமாக இருப்பேன். நீ ஆசைப்பட்டு அடையணும்னு நினைக்கிற விஷயங்களையும் உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எப்போதும் காரணத்துமாக காரியத்திலேயே கவனமாக இருக்கும்போது நானும் உனக்கு துணையாக இருந்து நீ கண்ணும் கருத்துமா ஆசையா எதிர்பார்த்த விஷயங்களை முடிச்சு கொடுத்துருவேன் என் செல்லமே. உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருவதற்காக தானே நான் உனக்கு துணையாக இருக்கேன். நீயும் அமைதியாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த வராகி அம்மா எதையுமே சொல்லிட்டு செய்ய மாட்டேன். என் வேலை எப்போதுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும். நீ உன் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழும்போது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்து உனக்கான பொக்கிஷங்கள் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ எனக்கு நன்றி சொல்லும்படி எல்லா விஷயங்களையும் நடத்தி தருவேன். நீ எப்போதும் எல்லார் மீதும் அன்பும் பாசமுமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனால் மனிதர்கள் உன்னை புரிஞ்சுக்காம உன் மனசை கஷ்டப்படுத்தும் விதத்தில் நடந்துக்குவாங்க. இதையெல்லாம் நினச்சி வருத்தப்படாதே என் செல்லமே. உனக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது வைரத்தை பட்டை தீட்ட உரசுவது போல உன்னை உரசுறாங்க. நெருப்பை சுத்தப்படுத்துவதற்காக தங்கத்தில் போடுறது போல உன்னை நெருப்பில் போடுறாங்கன்னு நினச்சிக்கோ. இதை எல்லாத்தையும் தாண்டி நீ தூய்மையான ஆளாக வெற்றிகரமான ஆளாக இந்த உலகத்தில் வாழுவாய். நல்லவங்களை எப்போவுமே இந்த உலகம் நம்பாமல் சோதிக்க தான் செய்யும். நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்களே தவிர ஒருபோதும் வீழ்ந்து விட மாட்டார்கள். என் அன்பு பிள்ளையாகிய உன்னையும் நான் வீழ விட்டுட மாட்டேன், தோத்து போக விட்டுட மாட்டேன். உன்னை காப்பாற்றி உன் மன வருத்தங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்லதும் அற்புதமும் நடக்கும்படி செய்வேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிடாமல் நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்தாலும் நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம். உன் தீமையான விஷயங்களை எல்லாம் விலக்கி வச்சுட்டு உனக்கு நன்மைகளை நடத்தி தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. கெட்ட விஷயங்களால் வரும் பிரச்சனையையும் தாக்கத்தையும் குறைச்சி உன் வாழ்க்கையில் நன்மைகளே அதிகம் நடக்கும்படியாக இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். யாரையும் குறை சொல்லி பயனில்லை. என் தலைவிதி நான் இப்படி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு உன்னையே நொந்து வாழ்ந்து வருகிற உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் நிற்க போகிறேன். போர்க்களத்தில் உனக்கு எதிராக யார் சண்டை போட்டாலும் எதிரியாக யார் மாறினாலும் நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா உனக்கு துணையாக இருப்பது இந்த வராகி அம்மா நான் அல்லவா. யார் உனக்கு எதிர்த்து நின்னாலும் எதிரியாக நின்னாலும் வெறுத்து ஒதுக்கினாலும் இழிவாக பேசினாலும் அவர்கள் கண் முன்னாலேயே நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன். உனக்கு துணையாக நான் இருந்து அவர்களை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சு காட்டுவேன் என் செல்லமே.